தமிழ் சினிமாவோட முன்னணி இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர் அவரு மறுபடியும் அவரோட திருமணத்தால இப்ப பேசு பொருளா இருக்காரு. ஆனா இந்த முறை அவரோட இசைக்காக அல்லாம அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் திருமணம் தொடர்பான வதந்திகளுக்காக இணையத்துல ரொம்பவே கவனத்தை ஈர்த்து வராரு. கலாநிதி மாறன் அவங்களுடைய மகளும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட உரிமையாளருமான காவ்யா மாறன் அவங்கள தான் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டு இருக்காராம். திரைத்துறையில புதிய தகவல்கள் இது பத்தி பரவி வருது. நவம்பர் 10 கிரீஸ்ல பிரம்மாண்ட திருமணம் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி வெளியாகி இருக்கு. இந்த தகவல் படி அனிருத் மற்றும் காவ்யா மாறன் திருமண பேச்சுவார்த்தைகள் சமீப நாட்களா தீவிரமடைஞ்சிருக்கு. நவம்பர் 10 இவங்களோட திருமணம் நடைபெறலாம்னு சொல்றாங்க. முன்னாடி இவங்களோட திருமணம் சேசல்ஸ் தீவுகள்ல நடைபெறும்னு சொன்னாங்க. இப்ப அந்த இடம் மாற்றப்பட்டு கிரீஸ் நாட்டுல டெஸ்டினேஷன் வெட்டிங்காக நடத்த திட்டமிட்டப்பட்டிருக்காம். பொதுமக்கள் ஊடகங்கள் அதிக அளவுல பங்கேற்கிற நிகழ்வா இல்லாம நெருங்கிய குடும்பத்தினர் நண்பர்கள் மட்டுமே கலந்து கொள்ற தனிப்பட்ட வெளிநாட்டு திருமண நிகழ்வா இருக்குமாம். திருமணத்துக்கு அப்புறம் 2 பேருமே சில வெளிநாடுகளுக்கு சென்று நேரத்தை செலவிட திட்டமிட்டு இருக்காங்களாம். இருந்தாலும் இந்த திருமண தகவல் குறித்து அனிருத் அவருடைய தரப்புலையோ காவ்யா மாறன் அவங்களுடைய குடும்பத்தினர் தரப்புலையோ எந்த தகவலும் வெளியாகல. இப்ப வரைக்கும் இது திரைத்துறை வட்டாரங்கள்ல பேசப்படுற வதந்தியா இருக்கு. இந்திய அளவுல மிக பிஸியா இருக்க இசையமைப்பாளரா வலம் வர அனிருத் அவரு இந்த திருமணத்துக்கு மத்தியில தன்னோட கைவசம் இருக்கிற முக்கிய திரைப்படங்களோட பணிகளை விரைந்து முடிக்கிறதுல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காராம். குறிப்பா தி பாரடைஸ், ரஜினி அவருடைய ஜெயிலர் 2, ஷாருக்கான் அவருடைய கிங், இந்த படத்தோட வேலைகள் எல்லாம் அவர் தான் பிஸியா பண்ணிட்டு இருக்காரு. இதையெல்லாம் சீக்கிரமா முடிக்க அவரும் பிளான் பண்ணிருக்காராம். அதாவது சன் குழுமம் மற்றும் IPL கிரிக்கெட் போட்டிகள் மூலமா ரசிகர்கள் மத்தியில பிரபலமா இருக்க காவ்யா மாறன் அவங்களுக்கும் இசையமைப்பாளர் அனிருத் அவருக்கும் திருமணம் நடைபெற இருப்பதா தேதி இடத்தோட தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. இணையத்துல ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. 2 தரப்புல இருந்தும் இன்னும் இது இல்லன்னு சொல்லல, ஆமான்னு சொல்லல. இதனாலதான் ரசிகர்கள் குழப்பத்துல இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளா இந்த செய்தி பரவிக்கிட்டு இருக்கிறதுனால ஹன்சிகா அவங்க திருமண செய்தியும் இப்படிதான் பரவச்சு. ஒருவேளை இதுவும் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்க வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்பவே காவ்யா மாறன் அவங்களுக்கும் அனிருத் அவங்களுக்கும் எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாவே இவங்க காதலிக்கிறாங்களா, அது திருமணத்துக்கு வந்திருக்கா, இந்த திருமணம் உறுதியா நடக்க இருக்காங்கிறத அதிகாரப்பூர்வமா அவங்க தரப்புல இருந்து சொன்னாதாங்க தெரிய வரும். இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா அரசியல் தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருக்கு.